சார் வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நடந்த அந்த ஒரு டெஸ்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி டாபிக்கான டெஸ்ட்டுக்கு ஸோ அந்த டெஸ்ட்டுடைய ஆன்சரை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னால், which colloidal system consists of solid dispersed in gas? அதாவது நம்ம இப்போ கூழ்மங்கள் பற்றி தான் மேக்ஸிமம் படிக்க போகிறோம். அதில் காற்றில் திண்மம் பரவியுள்ள கூழ்மம், காற்று அதிகமாக இருக்கணும், அதில் திண்மம் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ காற்றில் திண்மம் பரவியுள்ள கூழ்மம் எதுன்னு கேட்குறான். அதுக்கு ஆன்சர் வந்து ஏரோசோல். ஸோ ஆப்ஷன் பி ஏரோசோல் இஸ் கரெக்ட். மில்க் இஸ் an example of. பால் எந்த வகை கூழ்மம் கேட்டிருக்காங்க. பால் மில்க் இஸ் an example of அப்படின்னு கேட்குறாங்க. பால் என்பது ஒரு எமுல்ஷன். பால் என்ன இருக்குன்னு சொன்னால், எமுல்ஷன் சொன்னால் என்னன்னா, நமக்கு திரவத்தில் திரவம், நீர்மத்தில் நீர்மம் சொல்லுவோம். நீர்மத்தில் நீர்மம். ஸோ பால் அப்படின்னு சொல்லக்கூடியது எமுல்ஷன், பால்மம். பால்மம் சொல்லக்கூடியது எமுல்ஷன், நீர்மத்தில் நீர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எமுல்ஷன் அப்படின்னு சொன்னால் மில்க் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி மில்க்குக்கான எக்ஸாம்பிள் எமுல்ஷன், அதை பால்மம் சொல்லலாம். மூணாவது கொஸ்டின், கலர்டு கிளாஸ் இஸ் an example of. நிறமுள்ள கண்ணாடி எந்த வகை கூழ்மம். அப்போ நிறமுள்ள கண்ணாடி ஒரு வகை கூழ்மம்ன்றது நமக்கு தெரியாது, அதை நோட் பண்ணிக்கணும். நிறமுள்ள கண்ணாடியும் ஒரு வகை கூழ்மம். அது எந்த வகை கூழ்மம் சொன்னா சாலிட் இன் சால்ட், திண்மத்தில் திண்ம பரவல், திண்மத்துல திண்மம் பரவி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தான் சாலிட் சோல்னு சொல்லுவோம். ஸோ அது நிறமுள்ள கண்ணாடிக்கு எடுத்துக்காட்டு. நிறமுள்ள கண்ணாடி என்பது சாலிட் சோலுக்கான எடுத்துக்காட்டு, திண்மத்தில் திண்ம பரவலுக்கான எடுத்துக்காட்டு. நான்காவது கேள்வி, ஸ்மோக் புகை இருக்கு இல்லைங்களா, புகை, ஸ்மோக் இஸ் an example of. புகை எந்த வகை கூழ்மம், புகை என்பது எந்த வகை கூழ்மம் கேட்டிருக்காங்க. இப்போ புகையில நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா புகையோடு சேர்ந்து திண்ம துகள்களும் பரவி இருக்கும். அப்ப புகை என்பது ஒரு வாயு, வாயுல என்ன இருக்கும், நீர் இருக்குமா திண்மம் இருக்குமான்னு பார்க்கணும். புகையில வாயுவோட சேர்ந்து என்ன இருக்குன்னு சொன்னா சில திண்ம துகள்களும் இருக்கும். அப்போ வாயுல என்ன இருக்கு, திண்மம். அப்ப புகை என்பது வாயுவில் துகள்கள் பரவல். இப்ப வாயுவில் என்ன இருக்கு, இந்த திண்ம துகள்கள் பரவி இருக்கும். தட் இஸ் ஏரோசோல். வாயு ஸ்மோக் என்பது ஏரோசோலுக்கான எக்ஸாம்பிள், வாயுவில் துகள்கள் பரவி இருக்கக்கூடிய நிலைமை. ஸ்மோக் இஸ் an example of. இப்போ ஃபாக்னு சொன்னோம்னா ஃபாக்ல வாயு இருக்கும், அதுல என்ன இருக்கும், நீர் இருக்கும். சரிங்களா, வாயுவில் நீர்ம துகள்கள் பரவல், அது வந்து ஃபாக் சொல்லுவோம். பட்டர் வெண்ணெய், பட்டர் இஸ் an example of. வெண்ணெய் எந்த வகை கூழ்மம் கேட்கிறாங்க. வெண்ணெய் என்பது நமக்கு அது ஒரு கூழ்மத்தில் வரக்கூடியதுதான், அது பால்மம் தான். இப்ப எமுல்ஷன், பட்டர் என்பது ஒரு எமுல்ஷன் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பால்மத்துல ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில், அதாவது ஆயில் இன் வாட்டர் எமுல்ஷன் சொன்னா O/W சொல்லுவோம், வாட்டர் இன் எமுல்ஷன் சொன்னா W/O சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். O/W, W/O. O/W சொன்னா ஆயில் இன் வாட்டர், நிறைய தண்ணியா இருக்கணும், அதுல கொஞ்சமா ஆயில் இருக்கணும். வாட்டர் இன் ஆயில்னா நிறைய ஆயில் இருக்கணும், அது கொஞ்சமா தண்ணி இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ பட்டர் இஸ் an example of. பட்டர்ன்றது என்ன, வாட்டர் இன் ஆயில் எமுல்ஷன், நிறைய ஆயில் கொஞ்சமா வாட்டர் இருக்கக்கூடிய கலவை, அதுதான் பட்டர். சரிங்களா, வாட்டரின் நீர் எண்ணெயில் பரவிய பால்மம், நீர் எண்ணெயில் பரவிய பால்மம் தான் பட்டர். அடுத்து கூழ்ம தங்கம், கொலாய்டல் கோல்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை. கூழ்மம் தங்கம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இது போன்ற உலோகங்கள், திஸ் கைண்ட் ஆஃப் மெட்டல் இஸ் converted as a colloidal state by using Predict arc method. நம்ம படிச்சோம். Predict மின்வில் முறையில இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நாம கூழ்மங்களா உருவாக்கலாம்.
ஒரு தொட்டியில நிறைய பனிக்கட்டி அமில் தவிக்கப்பட்ட ஒரு தொட்டியில என்ன பண்றாங்க, 2 பிளாட்டினம் கம்பியை எடுத்துக்கிட்டு அந்த பிளாட்டினம் கம்பிக்கிடையே அதிக அளவு வோல்டேஜ் கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது அந்த பிளாட்டினம் கம்பிகள் வழியாக மின்சாரம் பாயும் பொழுது இங்க ஒரு ஆர்க் மாதிரி மின்வில் தோன்றுகிறது. இந்த ஆர்க்குள்ளார நாம என்ன பண்றோம், இந்த பிளேஸ்ல நாம என்ன பண்றோம், ஒரு உலோகத்தை வைக்கும் பொழுது அந்த மின்வில் பட்டு அது என்னவா மாறுதுன்னு சொல்றான், கூழ்மமா மாறுது. இப்போ உலோகங்களை கூழ்மமாக்குவதற்கு சிறந்த ஒரு முறை அப்படின்னு சொன்னா அது பிரிடிக் மின்வில் முறை தான். சரிங்களா? அடுத்து எவ்வளவு வோல்டேஜ் மின்சாரம் சார்? வோல்டேஜ் மின்சாரம் அதிக அளவு மின்சாரம், பர்டிகுலரா இவ்வளவு மின்சாரம் தான் இல்ல, அதிக அளவு மின்சாரம், மின்சாரத்தை அதிக அளவு பிடிக்கும் பொழுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சல்ஃபர் சோல். சல்ஃபர் சோல், நமக்கு சல்ஃபர் சோல் ரொம்ப முக்கியம். சல்ஃபர் சோல் இஸ் ப்ரிப்பேர்டு பை, சல்ஃபர் சோல் வந்து எப்படி தயாரிக்கிறோம், இது டபுள் டீகாம்போசிஷன் மெத்தட் நமக்கு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அண்ட் சல்ஃபர் சோல் வந்து இட் இஸ் யூஸ்ட் டு ப்ரிப்பேர் ஆக்சிடேஷன் ஆஃப் H2S. ஆக்சிஜனேற்றம், H2S ஆக்சிஜனேற்ற முறையில சல்ஃபரை கூழ்மமாக்கலாம். சல்ஃபரை கூழ்மமாக்கும் ஒரு சிறந்த முறைன்னு சொல்லக்கூடியது ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம் ஆஃப் ஆக்சிஜனேற்றம். யார் ஆக்சிஜனேற்றம் பண்றோம், H2S ஆக்சிஜனேற்றம் பண்ணணும். H2S ஆக்சிஜனேற்றம் பண்ணக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் சல்ஃபர் சோல் இஸ் ப்ரிப்பேர்ட். ஒரே நிமிஷம். அந்த கரண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா ஹை வோல்டேஜ் கரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது பெருசா வந்து இவ்வளோ வரணும், இவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும், அவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும் பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணல. ஹை வோல்டேஜ் கரண்ட் நான் கொடுக்கும் பொழுது அந்த ஆர்கனுக்கு கிரியேட் ஆகும். சல்ஃபர் சோல், சல்ஃபர் சோல் வந்து எப்படி நாம தயாரிக்கும், 2 விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். சல்ஃபர் சோலுடைய தயாரிப்பு எதுல இருந்து தயாரிக்க போறோம், H2S. H2S யாரோட ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னா SO2 ஓட ரியாக்ட் பண்ணணும். Sulfur sol is produced by passing hydrogen sulfide gas into solution of sulfur dioxide. இந்த சொல்யூஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு சொல்யூஷன்ல H2S கேஸை பாஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கணும், சல்ஃபர் சோல் கிடைக்கணும், சல்ஃபர் கூழ்மமா கிடைக்கணும். அப்ப என்ன வெளியே போகும்னு சொன்னா 2H2O வெளியே போயிட்டு 2S சல்ஃபர் சோல் வீழ்படிவாக. சோ இது ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்ற முறை. ஆக்சிஜனேற்ற முறையில தான் இத தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுவே டபுள் டீகாம்போசிஷன் ஒன்று சொன்னேன். டபுள் டீகாம்போசிஷன் சொல்லக்கூடியது ஆர்சனிக் சல்ஃபைடு AS2S3 இதை தயாரிக்கக்கூடிய முறை. இரட்டை சிதைவு முறையில எதை தயாரிக்கலாம்னு சொன்னா AS2S3. ஸோ இது என்ன பண்றாங்க, AS2O3 ஆர்சனிக் ஆக்சைடுல, இங்க சல்ஃபர் ஆக்சைடு, இங்க ஆர்சனிக் ஆக்சைடு, அவ்வளவுதான். இதுல எதை சேர்த்துறாங்க, எதே H2S கேஸை சேர்த்துறாங்க. ரெண்டும் ஒரே ப்ராசஸ் தான். பட் இங்க டிஃபரன்ஷியேட் என்ன ஆகுதுன்னா இதுக்கு பேர் டபுள் டீகாம்போசிஷன் சொல்லி சொல்றாங்க. இரட்டை சிதைவு முறையில் போடும் பொழுது AS2S3 plus 3H2, இங்க எவ்வளவு O இருக்கோ அவ்வளவு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகும். அவ்வளவு இங்க H2 எடுத்துக்கலாம். So this is double decomposition, this is oxidation. ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஆக்சிடேஷன்ல SO2 ல H2S பாஸ் பண்ணா சல்ஃபைடு கிடைக்கும். AS2S3 ல சல்ஃபைடு கேஸ் H2S பாஸ் பண்ணா ஆர்சனிக் சல்ஃபைடு கேஸ் கிடைக்கும். சரிங்களா? இது AS2S3 இரட்டை சிதைவு முறையில உருவான கூழ்மம். இது ஆர்சனிக் சல்ஃபைடு. இது சல்ஃபைடு கூழ்மம். சரிங்களா? சோ அப்போ சல்ஃபர் சோல் இஸ் ப்ரிப்பேர்ட் பை சல்ஃபர் கூழ்மம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் H2S. பெப்டிசேஷன் மீன்ஸ், பெப்டிசேஷன்னா என்ன?
பெப்டிசேஷன். வாட் இஸ் பெப்டிசேஷன்? அதாவது கூழ்மமாக்கல் அப்படின்னா என்ன? கொஸ்டினே கூழ்மமாக்கல் அப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கூழ்மமாக்கல்னா தெரியும், கூழ்மத்தை உருவாக்க போறோம். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல் அது தெரியும். அப்புறம் பிரிசிபிடேட், அவ்வளவுதான். அப்போ இதுல நம்ம கூழ்மமாக்கல் கேட்டாங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும். பட் பெப்டிசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியறது கஷ்டம். கொஞ்சம் அதை யோசிக்கணும். பெப்டிடேஷன்னா தமிழ் அது கூழ்மமாக்கல் அர்த்தம். கூழ்மமாக்கல் சொன்னா கூழ்மம் அல்லாத பொருளை கூழ்மமாக்க போறோம். எதை ஈஸியா மாத்தலாம்னு சொன்னா ஒரு வீழ்படிவு. பிரிசிபிடேட் இஸ் கன்வெர்டட் டு கொலாய்டல் காம்பவுண்ட். அது ஈஸியா கன்வெர்ட் ஆயிடும். ஒரு பிரிசிபிடேட்ல ஒரு எலக்ட்ரோலைட்டை சேர்த்தணும்னு சொன்னா மின்பகுளி, ஒரு வீழ்படிவுல மின்பகுளியை சேர்க்கும்போது அது கூழ்மமா மாறும். ஸோ அப்போ பெப்டிசேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் ஃப்ரம் பிரிசிபிடேட். வீழ்படிவு கூழ்மமாக உருவாகும் நிகழ்வுக்கு தான் பெப்டிசேஷன் அல்லது கூழ்மமாதல் என்று பெயர். சரிங்களா? கொயாகுலேஷன் அப்படின்னு சொன்னா என்ன? இதுக்கு ஆப்போசிட் கொயாகுலேஷன். வீழ்படிவாதல் அதுக்கு பேரு. எதுக்கு ஆப்போசிட்? இந்த பெப்டிசேஷனுக்கு ஆப்போசிட் வீழ்படிவாதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கூழ்மத்துல ஒரு எலக்ட்ரோலைட்டை சேர்த்துனா அது பிரிசிபிடேட்டா மாறுச்சுன்னா அதுக்கு பேரு கொயாகுலேஷன். அது வீழ்படிவாதல். அப்ப கூழ்மமாக்கலும் வீழ்படிவாதலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். கூழ்மமாதல் வந்து ஒரு வீழ்படிவு எடுத்துக்கிறோம். அந்த வீழ்படிவு என்னவா மாறுது? கூழ்மமா மாறுது. எப்போ? ஒரு எலக்ட்ரோலைட் சேர்க்கிறப்போ, மின்பகுளியை சேர்க்கிறப்போ. இப்ப NaCl சேர்த்தனா நடக்கும். நம்ம உதாரணத்துக்கு என்ன பார்த்துட்டோம்னு சொன்னா AgCl அது பிரிசிபிடேட். அதுல NaCl சேர்க்கலாம், அது HCl சேர்க்கலாம். HCl சேர்க்கிறேன். அப்ப என்ன கிடைக்கு? AgCl கூழ்மமா கிடைக்கும். ஸோ இந்த நிகழ்வுக்கு பேரு கூழ்மமாதல். இதே கொயாகுலேஷன் அப்படின்னா வீழ்படிவாதல் அர்த்தம். எப்ப வீழ்படிவாகும்னு சொன்னா AgCl கூழ்மம் ஒரு எலக்ட்ரோலைட்டை சேர்க்கிறப்போ AgCl வீழ்படிவா மாறும். அப்ப கூழ்மம் வீழ்படிவாகும் நிகழ்வுக்கு பேரு கொயாகுலேஷன். வீழ்படிவு கூழ்மமாக நிகழ்வுக்கு பேரு பெப்டிசேஷன். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பெப்டிசேஷன் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கொலாய்டல் ஃப்ரம் பிரிசிபிடேட். வீழ்படிவு கூழ்மமாக உருவாகும் நிகழ்வுக்கு பெப்டிசேஷன் அல்லது கூழ்மமாக்கல் என்று பெயர். அடுத்து ஹைட்ராலைசிஸ் மெத்தட் இஸ் யூஸ்ட் டு ப்ரிப்பேர். ஹைட்ராலைசிஸ் மெத்தட்ல எதை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுல ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு கூழ்மமா, தங்க கூழ்மமா, சல்ஃபர் கூழ்மமா, ஏஜி கூழ்மமா. இந்த தங்க கூழ்மமும் ஏஜி கூழ்மமும் பிரிடிக் மின்வில் முறையில் நம்ம உற்பத்தி செய்யலாம். பிரிடிக் மின்வில் முறையில உற்பத்தி செய்யலாம் உலோக கூழ்மங்கள். சல்ஃபர் சோல் மின்னையே பார்த்தோம், ஆக்சிஜனேற்ற முறையில உற்பத்தி செய்யலாம். அப்போ நீரார் பகுத்தல் முறையில், ஒரு நீரார் பகுத்தல் முறையில் கீழ்கண்டவற்றுள் எந்த கூழ்மத்தை உருவாக்க முடியும்னு கேட்கிறான். ஃபெர்ரிக் குளோரைடை நான் நீரோட சேர்க்கும் பொழுது H2O சேர்க்கிறேன். ஃபெர்ரிக் குளோரைடை நீரோட சேர்க்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? FeOH3 சோல் பார்ட்டிகல் கூழ்மமா கிடைக்கும். அதோட 3HCl கிடைக்கும். இந்த முறைக்கு பேரு ஹைட்ராலைசிஸ், நீரார் பகுத்தல் முறை. அப்போ ஒரு ஃபெர்ரிக் குளோரைடை நீரார் பகுத்தோம்னா ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு உருவாகுது. அப்ப நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கா? நீரார் பகுத்தல் முறையில் தயாரிக்கப்படும் கூழ்மம் எது? அப்ப எனக்கு ஃபெர்ரிக் குளோரைடு H2O சேர்த்தனா நீரார் பகுத்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அப்ப ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு கூழ்மம் தான் நீரார் பகுத்தல் முறையில் தயாரிக்கப்படும் ஒரு கூழ்மம். ஸோ இப்போ இதுல என்னன்னு சொன்னா ஃபெர்ரிக் குளோரைடு பெருசா கலரா இருக்காது. ஆனா இங்க கிடைக்கக்கூடிய ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு சொல்லக்கூடியது ரெட் கலர், அதாவது சிகப்பு கூழ்மமா இருக்கும். ரெட் சோல் பார்ட்டிகளா இருக்கும். சரி, இப்ப எனக்கு FeCl3 மட்டும்தான் உருவாக்க முடியுமா அப்படின்னா FeCl3 மட்டும் கிடையாது. இதுல குரோமியத்தையும் உருவாக்கலாம், அலுமினியத்தையும் உருவாக்கலாம். AlOH3 CrOH2. ஸோ இவங்க ரெண்டு பேர் குரோமியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த சொல்யூஷன்ஸையும் we can separate அல்லது we can use to prepare by using நீரார் பகுத்தல். நீரார் பகுத்தல் முறையில நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? இதை உருவாக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா அந்த ஃபெர்ரிக் குளோரைடு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்னு சொல்றோம்னா 30%. இது இம்பார்ட்டன்ட். 30% ஃபெர்ரிக் குளோரைடு தான் எடுத்துக்கணும். இது புரியுதுங்களா?
ஹைட்ராலிசிஸ் நீராற்பகுத்தல் முறையில் தயாரிக்கப்படும் கூழ்மம் ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு. Which method is used to prepare metal salts? உலோக சோல்களை உலோக கூழ்மங்களை தயாரிக்க பயன்படும் முறை எது? உலோக கூழ்மங்களை தயாரிக்கிறது நான் முன்னே சொல்லிட்டேன். பீரியாடிக் மின்வில் முறை தான் மிகச்சிறந்த முறை. உலோகத்துடைய கூழ்மம் பிளாட்டினம், சில்வர், கோல்டு, அயான், காப்பர் இது எல்லாத்தையுமே கூழ்மமா மாற்றலாம். எதை வச்சு? பீரியாடிக் மின்வில் முறையை பயன்படுத்தி. கவனிங்க, பீரியாடிக் மின்வில் முறையில உலோகங்களை சோல் பார்ட்டிகளா கன்வெர்ட் பண்ணலாம். ஹைட்ராலிசிஸ் மெத்தட்ல இரும்பு, குரோமியம், அலுமினியம் இவற்றுடைய ஹைட்ராக்சைடுகளை உருவாக்கலாம். டபுள் டீகாம்போசிஷன்ல AS2S3 ஆர்சனிக் சல்பைடு சோல்ஸை உருவாக்கலாம். பெப்டிசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ், வீழ்படிவை கூழ்மமா மாற்றக்கூடிய ப்ராசஸ். இது தனியான டிபார்ட்மெண்ட். மற்றது எல்லாமே நமக்கு கூழ்மமாதல்ல முறைகள். இதுல உலோகங்களை பயன்படுத்தலாம், இதுல ஹைட்ராக்சைடு தொகுதிகளை உருவாக்கலாம், இதுல ஆர்சனிக் சல்பைடு டபுள் டீகாம்போசிஷன்ல ஆர்சனிக் சல்பைடு தான் யூஸ் பண்ணலாம். இந்த டபுள் டீகாம்போசிஷன்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்சனிக் சல்பைட்ல ப்ரிப்பேர் பண்றதுல H2S என்னவா செயல்படுதுன்னு சொன்னா H2S இங்க எலக்ட்ரோலைட்டா செயல்படுது, மின்பகுளியா செயல்படும் H2S. அதை மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, டயாலிசிஸ் ரிமூவ்ஸ். டயாலிசிஸ் மூலம் நீக்கப்படுவது. இப்ப டயாலிசிஸ்ல நாம எதை நீக்கிறோம்? அதான் கொஸ்டின். எதை நீக்கிறோம்? கொலாய்டல் பார்ட்டிகளை நீக்கிறோமா, எலக்ட்ரோலைட் இம்பியூரிட்டியை நீக்கிறோமா, சால்வெண்ட் நீக்கிறோமா, டிஸ்பர்ஸ்ட் பேஸ் பரவிய நிலைமை அதை நம்ம நீக்கிறோமா? இப்போ கூழ்மத்துல என்னன்னு சொன்னா, கூழ்மத்துல எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா திரவத்துல திரவம், இப்போ திரவத்துல திண்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரவத்துல திண்மம் இப்போ பரவிய நிலைமை அப்படின்னு சொன்னா இந்த திரவம் தான் பரவிய நிலைமை. திரவத்தை நீக்க முடியுமா அப்படின்னா திரவத்தை நீக்கிறது. இங்க யாரை நீக்கிறோம்? டயாலிசிஸ் நான் முன்னே சொன்னேன், ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னருக்குள்ளார என்ன எடுத்துக்க போறோம்? நம்ம ஒரு கூறும் புகவிடும் சவ்வு. அந்த சவ்வை எடுத்துக்கிறோம். அந்த சவ்வுல எனக்கு சோல் பார்ட்டிகள் நிறைய இருக்கும். இதெல்லாமே சோல் பார்ட்டிகள், அதாவது கூழ்ம துகள்கள். அந்த கூழ்ம துகள்களுக்குள்ளார என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா மின்பகுளிகள் இருக்கும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்? இந்த கூழ்ம துகள்களை இந்த இடத்துல நீரை பயன்படுத்துறோம், இங்கேயும் நீரை பயன்படுத்துறோம். ஒரு கூறு புகவிடும் சவின் வழியாக இந்த மின்பகுளிகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய நீர்ல கலந்து வெளியே போயிடும். அப்போ டயாலிசிஸ் முறையில, சுத்திகரிப்பு முறையில நாம என்ன பண்றோம்னு சொன்னா எலக்ட்ரோலைட் மின்பகுளி இம்பியூரிட்டிஸ், தேவையற்ற மின்பகுளிகள், சரியா, தேவையற்ற மின்பகுளிகளை நீக்குவதற்கு இந்த டயாலிசிஸ் முறை பயன்படும். அப்ப இங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் தான் போகுமா தவிர உள்ள இருக்கக்கூடிய கூழ்ம துகள்கள் போகாது. சரிங்களா? இந்த ஒரு கூறு புகவிடும் சவ்வு மேக்சிமம் அனிமல் பிளேடர், அனிமல் மெம்பரைன்னு சொல்லுவாங்க, விலங்கினுடைய சவ்வு அதுதான் பயன்படுத்துறாங்க. அல்லது பெர்ச்மெண்ட் பேப்பர் அல்லது செல்லோஃபோன் சீட். பெர்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பர், பெர்ச்மெண்ட் தாள், செல்லோஃபோன் சீட், செல்லோஃபோன் தாள். இது ரெண்டையுமே இந்த ஒரு கூறு புகவிடும் சவ்வா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இதுலதான் சிறிய சிறிய துளைகள் இருக்கும், அயான்ஸ் வெளியே போயிடும், பெரிய பெரிய அந்த கொலாய்டல் பார்ட்டிகள் உள்ளார இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல அப்ப டயாலிசிஸ் முறை எதுக்கு பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கோங்க. டயாலிசிஸ் ரிமூவ்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பியூரிட்டி, எலக்ட்ரோலைட் இம்பியூரிட்டி, நாட் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரோலைட் இம்பியூரிட்டி. தேவையற்ற மின்பகுளிகளை நீக்குவதற்காகத்தான் டயாலிசிஸ். எங்கிருந்து நீக்கணும்? கூழ்ம துகளில் உள்ள தேவையற்ற மின்பகுளிகளை நீக்க அதை பயன்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப டயாலிசிஸ் தேவையற்ற மின்பகுளிகளை கூழ்மத்திலிருந்து நீக்குவதற்கு பயன்படுகிறது அந்த ப்ராசஸ். எலக்ட்ரோ டயாலிசிஸ், டயாலிசிஸ் அசிஸ்ட் பை. எலக்ட்ரோ டயாலிசிஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்ல, புதுசா ஒரு சொல்லுங்க சார். அப்ப பிளட்ன்றது அப்ப கூழ்மம் தான். பிளட் கூழ்மம் தான்.
அதுல இருந்து அந்த எலக்ட்ரோலைட்டை மட்டும் தான் நீக்கிறதுக்காக நம்ம டயாலிசிஸ் பண்றோம். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே ஓகே சார். ஓகே. இப்போ எலக்ட்ரோ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, எலக்ட்ரோ டயாலிசிஸ்னா என்ன? அந்த இடத்துல இப்ப டயாலிசிஸ் முன்ன பண்ணதுல கரண்ட்டை பாஸ் பண்ண போறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்றோம். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? எனக்கு அந்த டயாலிசிஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ when electric current pass through the dialysis then it will be appear. அப்போ என்ன ஆகும்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்பொழுது டயாலிசிஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரோ டயாலிசிஸ் இஸ் டயாலிசிஸ் அசிஸ்ட் பை. அப்போ டயாலிசிஸ் எப்போ அசிஸ்ட் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு செப்பரேட் அப்ளை பண்ணும் பொழுது எனக்கு டயாலிசிஸ் எலக்ட்ரோ டயாலிசிஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இம்பார்ட்டன்ட். அதுதான் அதுக்கான ஆன்சர். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன்ல நிறைய டைப்ஸ்ல பார்த்துருக்கோம். அதில் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு பயன்படுகிறது? எந்த வகை வடிகட்டியை பயன்படுத்தப்படுகிறது? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது டயாலிசிஸ் ப்ராசஸ், இந்த மெத்தட்லாம் பார்த்தோம். இதுல நமக்கு எலக்ட்ரோ டயாலிசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய நம்ம கண்டெய்னர் டியூப் எடுத்துக்கிட்டு அந்த கண்டெய்னர்ல சென்டர்ல ஒரு பேப்பர் ஒன்று வைக்கிறோம். அல்ட்ரா ஃபில்டர் சப்போர்ட்டட் ஆன் வயர் மேஸ். இந்த இடத்துல அல்ட்ரா ஃபில்டர் வயர் மேஸ் வச்சு அது மேல அல்ட்ரா ஃபில்டர் வைக்கணும். சரிங்களா? அதுக்கு மேல சோல் பார்ட்டிகளை ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல கேஸ் ப்ரெஷரை நம்ம ஆட் பண்ணும் பொழுது இந்த சோல் பார்ட்டிகல் இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் வழியா வெளியே போகணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம யூஜில பிஜில படிச்சிருப்போம். ப்ராக்டிகல் செய்யறப்போ செக்ஷன் பம்பில் வச்சு பிரிசிப்டேட் கிராவிமெட்ரிக் செப்பரேஷன்ல பிரிசிப்டேட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மெத்தட்ல இங்க கேஸ் ப்ரெஷரை நம்ம கொடுக்குறப்போ இங்க இருக்கக்கூடிய சோல் பார்ட்டிகல் விட்டுட்டு அதோட இல்லாத எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அன்வான்ட் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நமக்கு இந்த டயாலிசிஸ், எலக்ட்ரோ டயாலிசிஸ் ஒன்று, எலக்ட்ரோ டயாலிசிஸ், இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், இது மூணுமே எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னா நம்ம சோல் பார்ட்டிகல் இருக்கு இல்லைங்களா? அந்த சோல் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய அன்வான்ட் இம்பியூரிட்டி. யார் அந்த இம்பியூரிட்டி அப்படின்னு சொன்னா அந்த இம்பியூரிட்டி எலக்ட்ரோலைட், மின்பகுளி, தேவையற்ற மின்பகுளி. ஏன்னா ஏன் நீக்கணும்? தேவையற்ற மின்பகுளியை நீக்கலன்னா மறுபடியும் அந்த கூழ்மம் கொயாக்குலேட் ஆகி வீழ்படிவா மாறிடும். அப்ப அந்த தேவையற்ற மின்பகுளியை நீக்கிட்டா அந்த கூழ்மம் ஸ்டேபிளா இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் அதை பயன்படுத்துறோம். அப்ப இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல நம்ம எந்த மாதிரியான பேப்பரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேப்பர் வந்து செமி பெரிமபிள் மெம்பரேன், இதுதான் பயன்படுத்தும். ஒரு கூறுப்பு விடும் சோப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் அதே தான். நம்ம டயாலிசிஸ்க்கு அதான் பயன்படுத்தும். சரிங்களா? ஸோ இதை தான் பயன்படுத்துறோம். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது ரேண்டம் மூவ்மெண்ட் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல். இது வந்து நம்ம கொலாய்டல் பார்ட்டிகளுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி. சரிங்க? ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ ரேண்டம் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன? நம்ம என்ன பண்றோம்? இது கைனடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல வந்து எது வரும்னு சொன்னா கைனடிக் ப்ராப்பர்ட்டில வரும். இப்போ கொலாய்டல் பார்ட்டிகல், சோல் பார்ட்டிகல் நிறைய இருக்கு. இது வழியா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா லைட்டை பாஸ் பண்றப்போ இந்த லைட் என்ன பண்ணணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சோல் பார்ட்டிகளை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், அவங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா எனக்கு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் வரும். இதை சொல்றது யாருன்னு சொன்னா இதை பிரவுனியன் மூவ்மெண்ட் சொல்லுது. கூழ்மத்துகள்களின் சீரற்ற இயக்கம். எப்படி சீரற்ற இயக்கம்? ஒரு ஒளி படும் பொழுது, அதாவது the continuous rapid zigzag movement, continuous rapid zigzag movement, இந்த மாதிரி zigzag movement கண்டினியூவா உருவாயிட்டே இருக்கு. எக்ஸிக்யூட்டட் பை கொலாய்டல் பார்ட்டிகல். எங்கன்னு சொன்னா ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல். இந்த டிஸ்பர்ஷன் மீடியம் இஸ் கால்டு பிரவுனியன் மூவ்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி லைட் வேவ் வந்து எனக்கு இந்த மாதிரி zigzag மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் கால்டு பிரவுனியன் மூவ்மெண்ட். இதுல நல்லா கவனிச்சுக்கணும், இந்த மூவ்மெண்ட் எதுல நடக்காதுன்னு சொன்னாங்கன்னா சஸ்பான்சியன், தொங்கல் கரைசல் சொல்லுவாங்க, அண்ட் ட்ரூ சொல்யூஷன், உண்மை கரைசல், தொங்கல் கரைசல். இது ரெண்டுலையுமே என்ன நடக்காதுன்னு சொல்றாங்கன்னா இந்த பிரவுனியன் மூவ்மெண்ட் இருக்காது. பிரவுனியன் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு இது எதுன்னு சொன்னா அது சோல் பார்ட்டிகல், கூழ்ம துகள்கள் தான். கூழ்ம துகள்கள்ல மட்டும்தான் இந்த பிரவுனியன் மூவ்மெண்ட் நடக்கும். சஸ்பான்ஷன்லயும் நடக்காது, சொல்யூஷன்லயும் நடக்காது, ட்ரூ சொல்யூஷன்ல நடக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ரேண்டம் மூவ்மெண்ட், கூழ்ம துகள்களின் சீரற்ற இயக்கத்திற்கு எதுனா பிரவுனியன் மோஷன் தான் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ரேண்டம் மூவ்மெண்ட் ஆஃப் கொலாய்டல். இந்த ரேண்டம் மூவ்மெண்ட் அவன் ஜிக்ஸாக்னு சொல்லலாம்.
கண்டினியூஸ் ரேபிட் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்னு சொல்லலாம், அல்லது ரேண்டம் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி கேட்கலாம்னு சொன்னா, கைனடிக் தியரி, கைனடிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சோல்ஸ் யார சொல்றாங்கன்னு சொன்னா, கைனடிக் ப்ராப்பர்ட்டி சொல்ற ஒரே ஆளு இந்த ப்ரௌனியன் மூவ்மெண்ட் தான். சரிங்களா? ப்ரௌனியன் மூவ்மெண்ட் மட்டும் தான் கைனடிக் தியரியை சொல்லுது. மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம அந்த டிண்டால் எஃபெக்டும், அதுக்கப்புறம் டிண்டால் எஃபெக்ட் தான். டிண்டால் எஃபெக்ட் சொல்லக்கூடியது ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி, ஒளி விளைவு, ஒளிப்பண்பு. யாருடைய ஒளிப்பண்பு? சோல் பார்ட்டிகல், கூழ்மத்துகளுடைய ஒளிப்பண்புக்கு டிண்டால் விளைவு. சரிங்களா? அதே போல இந்த ப்ரௌனியன் மூவ்மெண்ட் வந்து கைனடிக் ப்ராப்பர்ட்டி. கைனடிக் ப்ராப்பர்ட்டினா இயக்க பண்பு, ஒளியினுடைய கூழ்மத்துகளுடைய இயக்க பண்பு சொல்றது இந்த ப்ரௌனியன் மூவ்மெண்ட். ஒளியியல் பண்பை பத்தி சொல்றது வந்து டிண்டால் எஃபெக்ட், டிண்டால் விளைவு. சரிங்களா? scattering of light by colloidal solid is called scattering of light. லைட் ஸ்கேட்டர் பண்ணணும், லைட்டை சிதறடிக்கும் நிகழ்வு. the phenomena, என்ன phenomena? strong beam of light is passed through a soul particle. ஒரு strong beam of light ஒரு soul particle என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாஸ் பண்றாங்க. strong beam of light is passed through a soul particle and viewed at right angle. right angle னா மேல இருந்து நீங்க பார்க்கணும். மேல இருந்து பார்க்கறப்போ the path of light showed by the as a beam of cone. அதாவது ஒரு கோன் மாதிரி எனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கிடைக்கும். this is due to the fact that soul particle absorb light energy. இது என்னன்னு சொன்னா லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, அததான் சொல்றாங்க. so this is called scatter of light, லைட் உடைய சிதறல். so and it is illuminate the path of the beam of colloidal dispersion. அந்த கொலாய்டல் டிஸ்பர்ஷன் உடைய பாத்தை எனக்கு கரெக்டா காமிக்குது. நீங்க பியூர் சொல்யூஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் உடைய பாத்து தெரியாது. பட் கொலாய்டல் சொல்யூஷன்ல போட்டீங்கன்னா அந்த லைட் உடைய பாத்து கிளியரா தெரியும். ஏன்? லைட்டை அது என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணுது. லைட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்டு டிண்டால் எஃபெக்ட். இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கோனுக்கு பேரு டிண்டால் கோன் ஆர் டிண்டால் பீம்னு சொல்லுவாங்க. டிண்டால் கூம்பு அதுக்கு பேரு. ஓகேவா? ஸோ ஒளி சிதறல் நிகழ்வுக்கு பேரு டிண்டால் எஃபெக்ட். மின்புலத்தில் துகள்களின் நகர்வு, இது வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல். அதாவது ஒரு மின் முனை நகர்வு. யாருது? ஒரு கூழ்ம துகளின் மின்முனை நகர்வு. அப்போ மின்புலத்தில் துகள்களின் நகர்வு என்ன சொல்லலாம்? இப்போ நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் இருக்கு, எலக்ட்ரோபோரோசிஸ் சொல்லி இருக்கு, டயாலிசிஸ் இருக்கு, பெப்டிசேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் சொல்லக்கூடியது அது வந்து ஒரு நம்ம பார்த்த எலக்ட்ரோ டயாலிசிஸ் மாதிரி தான் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ், அது பெருசா இல்லை. டயாலிசிஸ் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் ஒண்ணுதான். பெப்டிசேஷன் சொல்லக்கூடியது வீழ்படிவாது. எலக்ட்ரோபோரோசிஸ்னா என்ன? வாட் இஸ் மே எலக்ட்ரோபோரோசிஸ்? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஈவடிவ குழாய் எடுத்துக்கிறேன். ஈவடிவ குழாய் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு சோல் பார்ட்டிகளை போட்டுறேன். சோல் பார்ட்டிகள், இது ஒரு சோல் பார்ட்டிகள் இருக்கு, கூழ்ம துகள்கள். என்னது இது? எலக்ட்ரோபோரோசிஸ், மின்முனை நகர்வு. எலக்ட்ரோபோரோசிஸ் தான் தமிழ்னு சொல்லுவாங்க. இங்க கேத்தோடு, இது ஆனோடு, கேத்தோடு எடுத்தாச்சு. இப்போ ஒரு வேளை பிளாட்டினம் எலக்ட்ரோடு ரெண்டுமே பிளாட்டினம் எலக்ட்ரோடு, இதுவும் இது ரெண்டு எலக்ட்ரோடு மின்முனைகள் வச்சாச்சு. இப்போ எல்லாமே ஒரு லெவல்ல, ஒரே லெவல்ல இருக்கு. சோல் பார்ட்டிகள் ஒரே லெவல்ல எடுத்தாச்சு. இப்போ கரண்ட்டை பாஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் AS2S3 பாஸ் பண்றேன். ஆர்சனிக் சல்பைடு சொல்லக்கூடியது ஒரு நெகட்டிவ் கூழ்மம், எதிர்மின் சுமையுடைய கூழ்மம். அப்ப இந்த கூழ்மம் என்ன ஆகும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் நோக்கி நகர்ந்து போகும். அப்ப இந்த கூழ்மத்துடைய எல்லை என்ன ஆகுது? இந்த இடத்துல நேரா இருந்தது, இவ்வளவு தூரம் இருந்தது, இங்க வரைக்கும் கம்மியாகும், இது நகர்ந்து போகும். அப்போ the direction of movement of soul particle we can determine whether they carry positive or negative charge. கூழ்ம துகளின் நகர்வுகளை பொறுத்து, எப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைடு, கூழ்ம துகள்களின் நகர்வுகளை பொறுத்து அந்த கூழ்மமானது நேர்மின் கூழ்மமா எதிர்மின் கூழ்மமா என்று கண்டறியும் அந்த நிகழ்வுக்கு பேரு தான் எலக்ட்ரோபோரோசிஸ்.
சரிங்களா? அல்லது கேட்டோபோரோசிஸ், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கேட்டோபோரோசிஸ், எலக்ட்ரோபோரோசிஸ் அண்ட் கேட்டோபோரோசிஸ். சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஆர்சனிக் சல்பைடு போட்டேன். ஒருவேளை இந்த இடத்துல நான் ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடை போட்டிருந்தா என்ன நடக்கும்? இங்க நான் ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடை போட்டிருந்தா என்ன நடக்கும்? ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சோல். அப்ப பாசிட்டிவ் சோல் என்ன பண்ணும்? நெகட்டிவ் நோக்கி போகும், இந்த சைடு நகர்ந்து போகும். அப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இரண்டு மின்முனைகளுக்கு இடையே கூழ்ம துகள்களை வைத்துக்கொண்டு, எதுல ஈவடிவ குழாயில கூழ்ம துகளை வைத்துக்கொண்டு மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது கூழ்ம துகள்கள் நகர்வும் திசையினை பொறுத்து, எந்த மின்முனையை நோக்கி நகருதோ அதனை பொறுத்து கூழ்ம துகள்களின் இது அதனுடைய சார்ஜ், அதனுடைய மின் சுமையை கண்டறியும் இந்த நிகழ்வுக்கு பேரு எலக்ட்ரோபோரோசிஸ் அல்லது கேட்டோபோரோசிஸ். அப்ப மின்புலத்தால் எது நகருது? துகள்கள் நகருது. எந்த துகள்கள்? கூழ்ம துகள்கள் நகருது. சோ மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலத்தால் கூழ்ம துகள்கள் நகரும் நிகழ்வுக்கு பேரு எலக்ட்ரோபோரோசிஸ். சரிங்களா? இதுக்கு பேர் எலக்ட்ரோபோரோசிஸ். எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ்ல எலக்ட்ரோபோரோசிஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எலக்ட்ரோபோரோசிஸ். இதுவே துகள்கள் நகர்வு என்ன கொடுத்துருக்கான்? பார்ட்டிகல். இப்போ பார்ட்டிகல் இடத்துல வந்துச்சு. மூவ்மெண்ட் ஆஃப் த டிஸ்பர்ஷன் மீடியம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அப்ளைடு பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும் பொழுது இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போட்டிருந்தாங்க, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு மேல இருக்கிறது எலக்ட்ரோபோரோசிஸ், இங்க மின்னழுத்தம். இதை கொடுக்குறப்போ எனக்கு எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் நடக்கும் சொல்றான். மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம், மீடியம் டிஸ்போஸ் ஆகும். மீடியம்னா டிஸ்பர்ஷன், பரவு ஊடகம், பரவு நிலைமை. இங்க துகள்கள் சொன்னான்னா எலக்ட்ரோபோரோசிஸ். பரவும் நிலைமையானது, பரவிய நிலைமையானது நகர்ந்தால், ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதிக்கு நகர்ந்தால் அதுக்கு பேரு எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். சரிங்களா? அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு டபுள் லேயர் எடுத்துக்கிறோம். இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு, இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சொல்யூஷன் இதனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சு சொன்னா அதிகமா இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் நோக்கி நகர்ந்து போகுது. இது ஆஸ்மோசிஸ். இங்க எலக்ட்ரிக் கொடுத்தோம்னா இந்த காம்பவுண்ட் இங்க இருந்து நகரும். அதாவது இதுல ரெண்டு இருக்கு, சோல் பார்ட்டிகல்ல நமக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ஊடகம், இன்னொன்னு நிலைமை. இந்த ஊடகம்ன்றது மொத்தமா இங்க நீர் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நீர்ல நிலைமை நீர்ல இருக்கு, நீர்ல ஊடகம்ன்றது அது ஃபுல்லா நீர். நிலைமைன்னு சொல்லக்கூடியது அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள். இப்போ அந்த நீர்ல இருக்கக்கூடிய அந்த துகள்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகரக்கூடிய நிகழ்வு. அப்ப பரவும் நிலைமையானது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகர்ந்து போச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்து பார்ட்டிகல் ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதிக்கு நடந்தா, the movement of soul particle under the applied electric potential, that is called electrophoresis. யாரு? பார்ட்டிகல் நகர்ந்தா. அதுவே the movement of the dispersion medium under the influence of applied potential, dispersion medium அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரவு மீடியம்னா பரவு நிலைமையில பரவு ஊடகம். டிஸ்பர்ஷன் மீடியம், பரவு ஊடகமானது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நகர்ந்து போனா அதுக்கு பேரு எலக்ட்ரிக்கல் ஆஸ்மோசிஸ், எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். அப்ப இந்த கொஸ்டின்ல நான் இங்க தப்பா கொடுத்துருக்கேன். ஆன்சர் பி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எலக்ட்ரோபோரோசிஸ் தான் கரெக்ட். இந்த மாதிரி எங்கேயும் கொடுத்துருக்கேன். மின்புலத்தில் பரவல் நடுநிலை நகர்வு. பரவல் நடுநிலை, பரவல் நடுநிலைனா பரவல் ஊடகம். இங்க பரவல் ஊடகம் நகர்வு. மின்புலத்தில் பரவல் ஊடகம் நகர்வுக்கு பேரு எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். அந்த மின்ன கொடுத்ததுக்கான சரியான டேர்ம் கொடுத்திருக்கோம். மின்புலத்தில் பரவல் ஊடகம், அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து ஆன்சர் பி. லியோபிலிக் சோல்சார். லியோபிலிக் அப்படின்னு சொன்னா கரைப்பான் விரும்பும் கூழ்மம். கரைப்பான் விரும்பும் கூழ்மம் எப்படி? எப்பொழுதுமே கரைப்பான் விரும்பும் கூழ்மம் ஹைலி ஸ்டேபிள், அதிகமான நிலைப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா கரைப்பான் விரும்பும் கூழ்மம் நீரோட என்ன ஆகுது? நீரேற்ற வினைக்கு உட்படுது. சால்வேஷன்
அல்லது ஐட்ரேஷன் இந்த ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகுது. இப்போ இங்க கூழ்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரைப்பான் விரும்பும் கூழ்மம். ஏதோ பாசிட்டிவ் சோல்ஸ் வச்சுக்கலாம், பாசிட்டிவ் சோல்ஸோ நெகட்டிவ் சோல்ஸோ ஏதோ ஒரு கூழ்ம பார்ட்டிகல் இருக்கு. இப்போ கரைப்பான் விரும்பும் கூழ்மமா இருந்துச்சுன்னு சொன்னா இது என்ன பண்ணும், நீரேற்றம் அடையும். நீரேற்றம் அடைஞ்சுன்னு சொன்னா இதை சுத்தி என்ன ஆயிடும், நீர் மூலக்கூறு அப்சர்வ் பண்ணி ஸ்டேபிள் ஆயிடும். இப்போ இந்த மூலம் இந்த பிளஸும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னு சொன்னாதான் எனக்கு கொயாக்குலேஷன் நடக்கும், அக்ரிகேஷன் கொயாக்குலேஷன். இப்படி பிளஸ் சேரும்பொழுது என்ன ஆகும் சொன்னா அந்த சின்ன துகள்கள் பெரிய துகள்களா மாறி வீழ்படிவா மாறிடும். இது மாறாம இருக்கிறதுக்கு என்ன ஆகுது, இந்த லியோபிலிக் கரைப்பான் விரும்பும் குழுமம் கரைப்பானை விரும்புறதுனால நீரை சுத்தி பாதுகாப்பு வளையமா அடைச்சி வச்சுக்கிட்டோம். அப்ப இந்த பிளஸும் ஒண்ணு சேர்றதே இல்லை. அப்போ ஒண்ணு சேராம இருந்துச்சுன்னு சொன்னா அங்க கொயாக்குலேஷன் நடக்கிறதே இல்லை. கொயாக்குலேஷன் நடந்தாதான் வீழ்படிவா மாறும். அப்ப இந்த வீழ்படிவா மாறாம அது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான காரணம் கரைப்பானை விரும்புறதுனால அங்க ஒரு வளையத்தை உருவாக்கி ஸ்டேபிள் ஆயிடுது. அதனாலதான் லியோபிலிக் சோல்ஸ் எல்லாமே ஹைலி ஸ்டேபிள் சொல்றாங்க. ஆன்சர் பி இஸ் கரெக்ட். லியோபோபிக் சோல்ஸ் ஆர் ஸ்டெபிளைஸ்டு பை, யாரால ஸ்டெபிளைஸ்ட் பண்ணுது? இப்ப யாரால ஸ்டெபிளைஸ் பண்ணும்? இப்ப லியோபோபிக்னா என்ன, கரைப்பான் வெறுக்கும் குழுமம். அப்படின்னா தண்ணியோட சேர்ந்து அது என்ன ஆகாது, பிளஸ் மைனஸா மாறாது. அப்ப அந்த பிளஸ் வந்து வாட்டரோட அப்சர்வ் ஆகி ஒரு வளையத்தை உருவாக்காது. அப்ப என்ன ஆகும்னா அந்த பிளஸ் எல்லாம் சேர்ந்து கொயாக்குலேஷன் ஆகி பெரிய காம்பவுண்டா பெரிய பார்ட்டிகளா கன்வெர்ட் ஆகி பிரிசிபிடேட்டா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சோல் பார்ட்டிகள் இருந்துச்சுன்னு சொன்னா லியோபிலிக் சோல் பார்ட்டிகளை ஆட் பண்ணி சொல்றோம். லியோபிலிக் சோல் பார்ட்டிகளை ஆட் பண்ண சொல்றாங்க. அந்த லியோபிலிக் சோல் பார்ட்டிகள் என்ன பண்ணணும்னு சொன்னா லியோபோபிக்கை சுத்தி ஒரு வளையத்தை உருவாக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க, இந்த பிளஸ் உள்ள இருக்கக்கூடிய பிளஸ் சேர மாட்டாங்க, கொயாக்குலேஷன் ஆகாது. அப்ப அததான் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடக்டிவ் கொலாய்ட்ஸ் பாதுகாக்கும் குழுமங்களை சேர்க்கணும். யார் அந்த பாதுகாக்கும் குழுமம் தெளிவா சொன்னோம்னா கரைப்பான் விரும்பும் குழுமத்தை சேர்க்கணும். அப்போ கரைப்பான் வெறுக்கும் குழுமத்தை நிலைநிறுத்துவதற்கு யார் பயன்படுத்துறா, கரைப்பான் விரும்பும் குழுமம் பயன்படுத்துறாங்க. அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் காசஸ், இதுல ஒரு கூழ்ம துகள்கள்ல எலக்ட்ரோலைட் அடிஷன் பண்ணா என்ன நடக்கும்? இது மொட்டையா கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். ஏன்னா ஒரு பிரிசிபிடேஷன்ல எலக்ட்ரோலைட் சேர்த்தா கூழ்மமா மாறும், ஒரு கூழ்மத்துல எலக்ட்ரோலைட் சேர்த்தா என்ன ஆகணும், அந்த கொஸ்டினை தெளிவா கேட்கல. அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் மொட்டையா கேட்டான். எலக்ட்ரோலைட் சேர்த்தால் என்ன நடக்கும், மின்பகுளிகளை சேர்த்தால் என்ன நடக்கும், யார் கூட சேர்க்கணும்? இந்த கொஸ்டினை கூழ்மத்தோட சேர்த்தணும்னு சொன்னா எனக்கு கொயாக்குலேஷன் வீழ்படிவு நடக்கும். இல்ல நான் கூழ்மத்தோட சேர்த்தல வீழ்படிவோட சேர்த்துறேன்னு சொன்னா பெப்டிசேஷன் நடக்கும். ஸோ அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கானோ அதை பொறுத்து மாத்திடுது. கூழ்மமா இருந்துச்சுன்னு சொன்னா அது கொயாக்குலேஷன், வீழ்படிவா இருந்தா அது பெப்டிசேஷன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புரியுதா? இது குழப்பதான் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். கூழ்மமா இருந்தா வீழ்படிவா மாத்தலாம், வீழ்படிவா இருந்தா கூழ்மமா மாத்திக்கலாம். எது பொறுத்து? எலக்ட்ரோலைட்டை பொறுத்து. அடுத்து கோல்டு நம்பர், தங்க எண் அளவிடுவது எதற்காக? எதுக்கு தங்க எண்ணை நாம் குறிப்பிடுறோம்? தங்க எண் என்பது பாதுகாக்கும் திறன், ப்ரொடக்டிவ் பவர். யாரை பாதுகாக்கும்? தங்க எண்கள் என்பது எதுக்குன்னு சொன்னா தங்க குழுமத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த தங்க குழுமத்தை உருவாக்கி அந்த தங்க குழுமன்றது யாருன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தங்க குழுமன்றது நத்திங், அது வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அதாவது எதிர்மின் சுமை கொண்ட கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம். அப்ப அந்த கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம் என்ன ஆகும், கொயாக்குலேட் ஆயிடும் சீக்கிரமா, ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்ன ஆயிடும்னா கொயாக்குலேட் ஆயிடும். அப்போ ஏயுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் கூழ்மமா மாத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா மறுபடியும் பிரிசிபிடேட்டா மாறி போயிடும். இது ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ இந்த ஏயுவை தனியாவே வச்சுக்கணும். அப்ப இதை சுத்தி ஒரு வளையத்தை உருவாக்கணும், சரிங்களா? பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும். இப்ப இதுக்கு நான் இது உள்ள NaCl ஆட் பண்ணேன்னு சொன்னா டக்குன்னு ஏயுவை பிரிசிபிடேட்டா மாத்தி விட்டுரும், கூழ்மத்தை பிரிசிபிடேட்டா மாத்தி விட்டுரும். அதை தான் என்ன பார்த்தோம், கொயாக்குலேஷன் சொல்லிட்டு. கொயாக்குலேஷன் நடக்காம தடுக்கணும், அதாவது வீழ்படிவு நடக்காம தடுக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய என்ன பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்டிவ் கொலாய்டு முன்னே பார்த்தோம். ப்ரொடக்டிவ் கொலாய்டுனா கரைப்பான் விரும்பும் குழுமத்தை சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கரைப்பான் விரும்பும் குழுமத்துல இந்த கரைப்பான் விரும்பும் குழுமத்திற்கு ஒரு
பர்சன்டேஜ் எண் கொடுத்துருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு சொன்னா இந்த பர்சன்டேஜ்ல இவ்வளவு கிராம் எடுத்துக்கிட்டா போதும், இந்த கூழ்மத்தை நான் பாதுகாத்துடலாம். இந்த ப்ரொடக்டிங் பவர். இப்போ ஜெலட்டினுக்கு வந்து 0.1 கொடுத்துருப்பாங்க. அது 1 கிராம் எடுத்து போட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஈஸியா அந்த ஒரு 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 கிலோ கோல்டை வந்து பாதுகாத்துன்னு சொல்றான். ஸோ அப்போ 0.1 ஜெலட்டின் அதை எடுத்து போட்டீங்கன்னா, ஜெலட்டின் கோல்டு சோல்ல போட்டீங்கன்னு சொன்னா கோல்டு சோல் பிரிசிபிடேட்டே ஆகாது, வீழ்படிவே மாறாது, அது எப்பவுமே கூழ்மமா இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த ஜெலட்டின் கோல்டுன்னு சொல்லக்கூடியது அதுக்கு மேல ஜெலட்டின் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிடும். இதுதான் தங்கையின். அப்ப தங்கையின் எதுக்காக பயன்படுத்துறாங்க, எதுக்காக அளவிடுறாங்கன்னு சொன்னா ப்ரொடக்டிங் பவர். யாருடைய ப்ரொடக்டிங் பவர்? நாம ஆட் பண்ணக்கூடிய, யார் ஆட் பண்றோம்? கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தை சேர்க்கிறோம். அப்ப அந்த கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தை சேர்க்கிறோம் இல்லைங்களா, அந்த சேர்க்கக்கூடிய கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தினுடைய திறனை சோதித்தறிய பயன்படக்கூடியதுதான் அந்த கோல்டு நம்பர். அதாவது இந்த தங்க கூழ்மத்துல இந்த கரைப்பான் விரும்பும் கூழ்மம் எவ்வளவு கிராம் சேர்த்தலாம், அதனுடைய திறன் எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம் தங்கையின் மதிப்பு கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா திறன் அதிகமாக இருக்கும். தங்கையின் மதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா திறன் கம்மியா இருக்கும். இது ஜெலட்டின், இது ஸ்டார்ச். அப்ப இவங்க ரெண்டு பேர்ல திறன் யாருக்கு கம்மி? சாரி, தங்கையின் யாருக்கு கம்மி? ஜெலட்டினுக்கு. திறன் அப்போ ஜெலட்டினுக்கு அதிகம், ஸ்டார்ச்சுக்கு தங்கையின் அதிகம், பட் திறன் கம்மி. இவங்க ரெண்டு பேருமே இந்த கூழ்ம துகள்களை வந்து கெட்டியாகாம தடுக்கிறவங்க தான். வயாக்குலேஷன்ல கெட்டியாகாம தடுக்கிறவங்க தான். பட் இவனுக்கு நீங்க 1 கிராம் போட்டா போதும், இவனுக்கு 25 கிராம் போடணும். அப்ப நம்பர் ஆஃப் வெயிட் வந்து இங்க சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை பொறுத்து தான் அந்த தங்கையின் மாறுதுன்னு சொல்றாங்க. லோவர் கோல்டு நம்பர் இண்டிகேட்ஸ், குறைந்த தங்கையின் குறிக்கக்கூடியது எது? ப்ரொடக்ஷன் பவர் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன சொன்ன, ஜெலட்டினுக்கு 0.1 திறன் அதிகம், ஸ்டார்ச்சுக்கு 25 திறன் கம்மி. அப்போ 0.1 தங்கையின் குறைந்த தங்கையினா இருந்துச்சுன்னு சொன்னா திறன் அதிகமா இருக்கும், ஹை ப்ரொடக்ஷன், பாதுகாக்கும் திறன் அதிகம். which has highest protective power, கீழ்கண்டவற்றுள் எவை அதிக பாதுகாக்கும் சக்தி கொண்டது? எது? முன்னே சொன்ன ஜெலட்டின் தான் இருக்கிறதுலே அதிகமான பாதுகாப்பு சக்தி கொண்ட கரைப்பான் விரும்பும் கூழ்மம். ஜெலட்டின் மதிப்பு 0.005 இருந்து 0.01. அதுக்கு அடுத்து எக் அல்புமின், முட்டை அல்புமின், அல்லது அல்புமின்னே கொடுக்கலாம். 0.08 இருந்து 0.10 வரைக்கும். மூணாவது கம் அரபிக் பசை 0.1 இருந்து 0.15. கடைசியா ஸ்டார்ச், பொட்டேட்டோ ஸ்டார்ச், உருளைக்கிழங்கு ஸ்டார்ச், அது 25. இப்போ இதுல நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு சொன்னா இதோடைய ஆர்டர் கூட கேட்கலாம். திறன் யாருக்கு அதிகம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஜெலட்டின், அதுக்கப்புறம் அல்புமின், அதுக்கப்புறம் கம் அரபிக், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ச். ஸோ இந்த ஆர்டர்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு. சரிங்களா? ஸோ அதிக பாதுகாக்கும் சக்தி கொண்டது யாருன்னு சொன்னா ஜெலட்டின் தான். ஏன்னா அதுக்குதான் தங்கையின் குறைவு. தங்கையின் குறைவா இருந்தா பாதுகாக்கும் திறன் அதிகம். எமுல்ஷன் என்றால் என்ன? எமுல்ஷன்னா லிக்விட். பாலுக்கு எக்ஸாம்பிள் நீர்மத்தில் நீர் விரவிய கூழ்மம். மில்க், பால் வந்து என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா வாட்டர் இன் ஆயிலா, ஆயில் இன் வாட்டர். அதாவது பால்ல வந்து பாத்தீங்கன்னா பால் நிறைய இருக்கும், மேல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஆயில் லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்ப ஆயில் இன் வாட்டர், ஒரு நீர்மத்துல எண்ணெய் விரவிய நிலைமை. பட்டர் என்பது என்ன? வாட்டர் இன் ஆயில். இது எகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. பட்டர் இஸ் வாட்டர் இன் ஆயில், ஆயில்ல எண்ணெயில நீர் விரவிய நிலைமை. எமில்ஷன், நிலைத்தன்மை பெற உதவும் பொருள். எமில்சிஃபையர், ஒரு பால்மம் நிலைப்புத்தன்மை அடைய வேண்டும் என்றால் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஸ்டெபிலைசிங் எமில்ஷன். அப்ப எமில்சிஃபையர் பால்மமாக்கும் காரணி. எமில்ஷனை நிலைப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது முன்ன எலக்ட்ரோலைட்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்க பால்மமாக்கும் காரணியை பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் ஆஃப் எமில்சிஃபையருடைய எடுத்துக்காட்டு, ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு சோப்பு. பால்மமாக்கும் காரணியுடைய மிக முக்கிய எடுத்துக்காட்டு சோப்பு. ஒரு
மிகச்சிறந்த பால்மமாக்கும் காரணி. ஜெல் என்றால் என்ன? ஜெல் என்பது ஒரு சாலிட்ல லிக்யூட் டிஸ்போஸ்ட் இன் சாலிட், அதுதான் ஜெல். சரிங்களா? கம்முன் பசை மாதிரி இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெல்னு சொல்லக்கூடியது ஜெல்லி. ஜெல்லியில பாருங்க சாலிட்ல லிக்யூட் இருக்கும். கொலாய்டல் மெடிசன்ஸ் எக்ஸாம்பிள், கூழ்ம மருந்து எடுத்துக்காட்டு. கொலாய்டல் சில்வர் அதிகமாக பயன்படுத்துவது, கொலாய்டல் கோல்டு அதிகமாக பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் கூழ்ம மருந்தா பயன்படுத்தக்கூடியது. சில்வரும் கோல்டும் கூழ்ம மருந்தா பயன்படுத்துறாங்க. காற்றல் பிரிசிபிடேட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் காற்றல் மெத்தட், காற்றல் வீழ்படிவாக்கும் முறை. அந்த காற்றல் வீழ்படிவாக்கும் முறை எதுல பயன்படுதுன்னு சொன்னா ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ், தேவையற்ற ஸ்மோக் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் காற்றல் பிரிசிபிடேட்டர். தேவையற்ற அன்வான்ட் ரிமூவிங் ஸ்மோக் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு இந்த காற்றல் முறை பயன்படுத்தப்படுகிறது. ரப்பர் லேட்டெக்ஸ், நம்ம ரப்பர் லேட்டெக்ஸ் இருக்குங்களா, ரப்பர் லேட்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா லேட்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு எமில்ஷன், நீரில் நீர் விரவிய ஊடகம் எமில்ஷன். ரப்பர் லேட்டெக்ஸ் இது இம்பார்ட்டன்ட். எமில்ஷன் வந்து ரப்பர் லேட்டெக்ஸ். ஃபாக் மூடுபனி என்பது எந்த கொலாய்டுன்னு கேட்குறாங்க. ஏரோசோல். ஃபாக்ன்றது நீர் வாயு சேர்ந்த ஒரு கலவை. பிளட் இஸ் கன்சிடர்ட், ரத்தம் எந்த வகை கொலாய்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரத்தம் என்பது ஒரு சோல், அது கூழ்ம துகள். எமில்ஷன் கிடையாது, ஜெல் கிடையாது, ஃபோம் கிடையாது, அது ஒரு கூழ்ம துகள். ரத்தம் என்பது ஒரு கூழ்ம துகள். Which phenomena explain zigzag motion of particle, அதாவது ஜிக்ஸாக் நகர்வு, ஒரு கூழ்ம துகளுடைய ஜிக்ஸாக் நகர்வினை எந்த கீழ்கண்டவற்றில் எவை பிரதிபலிக்கிறதுன்னு கேட்கிறாங்க. யாருன்னு சொன்னா அது ப்ரௌனியன் மோஷன். இது செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரௌனியன் நகர்வு. கொயாக்குலேஷன் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன், கூழ்மமாக்கல் மதிப்பானது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னா வேலன்சி ஆஃப் அயான்ஸ், அதாவது ஃப்ளோகுலேஷன் வேல்யூன்னு ஒன்று பார்த்துருப்போம். ஃப்ளோகுலேஷன் வேல்யூன்னு சொல்லிட்டு கொயாக்குலேஷன் வேல்யூன்னு சொல்லக்கூடியது ஃப்ளோகுலேஷன் வேல்யூ ஒண்ணுதான். இப்போ FeOH3 அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு எதிர்மின் சுமை கொண்ட, அது ஒரு நேர்மின் சுமை கொண்ட கொலாய்டு. ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு சொல்லக்கூடியது நேர்மின் சுமை கொண்ட கொலாய்டு. இந்த கூழ்மத்துல நான் கொயாக்குலேஷன் வீழ்படிவை உருவாக்கணும்னு சொன்னா Cn- சேர்த்தலாம், SO4-2 சேர்த்தலாம், அல்லது FeCN6-3 சேர்க்கலாம். இவங்க 3 பேர்ல யாருக்கு கொயாக்குலேஷன் மதிப்பு அதிகம்னு சொன்னா இந்த FeCN6-3. இப்போ இவனோட சேரும் பொழுது கொயாக்குலேஷன் அதிகமாக மாறும். இது ஃப்ளோகுலேஷன் வேல்யூன்னு சொல்லலாம், அது கொயாக்குலேஷன் வேல்யூன்னு சொல்லலாம். அந்த வீழ்படிவாகும் மதிப்பு யாரை பொறுத்து அமையுதுன்னு சொன்னா வேலன்சி ஆஃப் அயன், அயனிகளுடைய வேலன்சியை பொறுத்து அமையுது. சரிங்களா? இணைதிறன் அயனியுடைய மதிப்பினை பொறுத்து அமையும், அல்லது அந்த அயனியினுடைய மின்சுமையை பொறுத்து அமையும் சொல்லலாம். மின்சுமை அதிகமா இருந்தா கொயாக்குலேஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஹார்டி-ஸ்டெகில்ஸ் ரூல் ரிலேட்டட் டு, அது எதை பத்தி சொல்லுது? அது கொயாக்குலேஷன் எப்படி காம்பவுண்ட் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து திரும்ப வீழ்படிவா மாறுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹார்டி-ஸ்டெகில்ஸ் ரூல் சொல்லுது. இந்த ரூல் வந்து கொயாக்குலேஷனை பத்தி தான் சொல்லுது. இந்த இடத்துல ஒரு கூழ்மம் வந்து வீழ்படிவா மாறணும். இப்ப நான் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு மைனஸ் இருந்தா சீக்கிரமா மாறிடும், 2 மைனஸ் இருந்தா இன்னும் சீக்கிரமா மாறும், 3 மைனஸ் இருந்தா இன்னும் சீக்கிரமா மாறும். இந்த மாதிரி ஒரு நேர்மின் சுமை கொண்ட கூழ்மம் எதிர்மின் சுமை அயனிகள் அதிகமா இருக்கக்கூடியது சேர்த்தனா சீக்கிரமா கூழ்மமா மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு களிமண்ன்றது என்ன மாதிரியான கூழ்மம்? கிளேன்னு சொல்லக்கூடியது நேர்மினா எதிர்மின் கூழ்மமா? எதிர்மின் கூழ்மம். இந்த எதிர்மின் கூழ்மம் Al3+, பிளாட்டினம் 2+, Cr2+, Na+. இவங்க 4 பேரை சேர்க்கிறேன். 4 பேரை சேர்ந்தா யாரு சீக்கிரமா வீழ்படிவை உருவாக்குவாங்க? இதுதான் அந்த ஹார்டி-ஸ்டெகில்ஸ் ரூல் சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப இந்த 4 பேர்ல யாரை சேர்த்தனா சீக்கிரமா அங்க வீழ்படிவு உருவாகும்? களிமண்ணானது ஒரு கூழ்மம் எப்பொழுது வீழ்படிவா மாறுன்னு கேட்கிறான். இங்க மின்சுமை யாருக்கு அதிகமா இருக்கும்? அவங்களை சேர்த்தனா சீக்கிரமா வீழ்படிவு உருவாயிரும். இது 4 பேருமே வீழ்படிவை உருவாக்குறவங்க தான். அதுல யாரு சீக்கிரமா வீழ்படிவா உருவாக்குறான்னு சொன்னா மின்சுமை யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க எளிதில் வீழ்படிவை உருவாக்குவாங்க. அதுதான் அந்த ஹார்டி-ஸ்டெகில்ஸ் ரூல் சொல்லுது. அப்ப எதை பத்தி சொல்லுது? கொயாக்குலேஷனை பத்தி அவங்க சொல்றாங்க. ஹார்டி-ஸ்டெகில்ஸ் ரூல் சொல்லக்கூடியது
கொயாகுலேஷனை பத்தி சொல்லக்கூடியது. டவுட் இருக்கா? இந்த ஹாரிசன்ஸ் ரூல்ல சொல்லக்கூடியது டவுட் இருக்கா? அடுத்து மோஸ்ட் எஃபெக்டிவ் கொயாகுலேட்டிங் ஃபார் நெகட்டிவ் சோல். நெகட்டிவ் சோல் அதாவது எதிர்மின் சுமை கொண்ட கூழ்மத்துல யாரு அதிகமான அளவு வீழ்படிவை உருவாக்குவாங்க அப்படின்னு சொன்னா, நான் முன்னே சொன்னேன், மின்சுமை யாருக்கு அதிகமோ அவங்க தான் உருவாக்குவாங்க. Al3+. இங்க பாருங்க Na+ இருக்கு, இங்க பிளஸ், அடுத்து 3+, அடுத்து 2+, அடுத்து பிளஸ். இப்போ மின்சுமை யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க எளிதில் என்ன பண்ணுவாங்க, வீழ்படிவை உருவாக்குவாங்க. அதுதான் கேட்கறாங்க. மோஸ்ட் எஃபெக்டிவ் கோயாகுலேஷன் ஃபார் நெகட்டிவ் சோல். எதிர்மின் சுமை கொண்ட கூழ்ம துகள்களை எளிதில் வீழ்படிவாக்கக்கூடிய அயனி எது? அதுதான் கொஸ்டின். அப்ப இதுக்கு ஆன்சர் Al3+. எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொடக்டிவ் கொலாய்டு. ப்ரொடக்டிவ் கொலாய்டுனா பாதுகாக்கும் கூழ்மத்திற்கான எடுத்துக்காட்டு ஜெலட்டின். இது எல்லாமே எலக்ட்ரோலைட், இது எதுவும் வராது. ஜெலட்டின் சொல்லக்கூடியதான் கூழ்மம், பாதுகாக்கும் கூழ்மம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஏரோசோல். ஏரோசோலுக்கு எக்ஸாம்பிள் எது? ஏரோசோல்னா என்ன? கேஸ் இருக்கணும், கேஸோட ஒரு பார்ட்டிகல் இருக்கணும், அது சாலிட் பார்ட்டிகலா இருந்துச்சுன்னா அது ஏரோசோல். அதுக்கு ஸ்மோக் இஸ் குட் எக்ஸாம்பிள். ஃபோமுக்கான எக்ஸாம்பிள். ஃபோம்னா என்ன? நுரை. நுரைக்கான எக்ஸாம்பிள். நுரையில எது எக்ஸாம்பிள் சொன்னா சேவிங் கிரீம். சேவிங் கிரீம்ல லிக்விட் கம்மியா இருக்கும், கேஸ் அதிகமா இருக்கும். லிக்விட் டிஸ்போஸ்டிங் கேஸ். ஸோ அப்போ அது ஃபோம். நுரைக்கான, அதாவது வாயுவில் நீர் விரவிய நிலைமை, அதுதான் ஃபோம். which property stabilize colloid? கொலாய்டை ஸ்டெபிலைஸ் பண்றது யாருன்னு சொன்னா ப்ரௌனியன் மோஷனா, கொயாகுலேஷனா, செடிமெண்டேஷனா, ஹைட்ராலிசிஸ் சொன்னா ப்ரௌனியன் மோஷன். அதுதான் கொலாய்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்றாங்க. தட் இஸ் மூவ்மெண்ட் கம்மியாச்சுன்னு சொன்னா ஸ்டெபிலைசேஷன் அதிகமா இருக்கும். which process convert precipitate to colloid? நல்லா கவனிங்க, precipitate இருந்து கொலாய்டா மாத்துறது, வீழ்படிவை கூழ்மமாக மாற்றக்கூடிய நிகழ்வு, அதுக்கு பேரு பெப்டிசேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தது மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. சோல் ஜெல்லா மாறக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது புதுசு. ஜெல்லேஷன். சோல் என்ன மாறுது? ஜெல்லா மாறுது. அதாவது ஜெல் இஸ் ஜெல்லி லைக் கொலாய்டு, ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய கொலாய்டு. இந்த ஜெல்லி லைக் கொலாய்டு லிக்விட் டிஸ்போஸ்ட். இதுல என்ன இருக்குன்னு சொன்னா லிக்விட் டிஸ்போஸ்ட் இன் சாலிட் மீடியம். சாலிட் நிறைய இருக்கு, அதுல லிக்விட் கொஞ்சமா டிஸ்போஸ் ஆயிருக்கு. சாலிட் மேல லிக்விட் மேல பரவி இருக்கு. அதாவது ஒரு திண்மத்தில் நீர் விரவிய நிலைமை, அதுதான் ஜெல்லு. இந்த நிகழ்வுகளை இதுக்கு பேர் ஜெல்லேஷன். ஒரு கூழ்மத்தை எப்ப நம்ம ஜெல்லா மாத்தணும்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் when a warm soul of gelatin is cooled. ஒரு ஜெலட்டின்லாம் பாருங்க, ஜெல்லிக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க, ஜெலட்டின் போடுவாங்க. ஜெலட்டின் ரொம்ப வார்ம் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்க கூல் பண்ணீங்கன்னா செமி சாலிடா கன்வெர்ட் ஆயிடும். சாலிடா இருக்காது, செமி சாலிடா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஜெல்லு. அந்த செமி சாலிடுக்கு பேர் தான் ஜெல்லு. ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல் செமி சாலிடா கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ஜெல்லு. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஜெல்லேஷன். நம்ம ஜெல்லியெல்லாம் தயாரிக்குவாங்க பாருங்க. ஜெல்லியில எது போட்டாலும் ஜெலட்டின் போட்டீங்கன்னா, அந்த காம்பவுண்ட்ல ஜெலட்டின் போட்டீங்கன்னா அது என்னவா மாறும்? ஜெல்லியா மாறிடும், செமி சாலிடா கன்வெர்ட் ஆகிடும். அப்ப செமி சாலிடா கன்வெர்ட் ஆகும். அப்போ ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல், ஜெலட்டின்றது ஒரு கொலாய்டல், அந்த கொலாய்டல் பார்ட்டிகல் செமி சாலிடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் பேரு ஜெல்லேஷன். இதுல நிறைய டைப் இருக்கு. எலாஸ்டிக் ஜெல் இருக்கு, நான் எலாஸ்டிக் ஜெல் இருக்கு. ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னு சொன்னா ஹைட்ரேஷன், ஸ்வாலிங்ஸ், செனசிஸ், திக்ஸோட்ரோபி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. திக்ஸோட்ரோபி, அயான் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு இதெல்லாம் எக்ஸிபிட் ஆகும். இந்த திக்ஸோட்ரோபினா நத்திங். இங்க ஜெல்லி பார்ட்டிகல் மறுபடியும் ஜெலட்டினா மாறக்கூடியது. செமி சாலிட் when at rest but revert to liquid soul on agitation. அந்த ஜெல்லி மறுபடியும் என்னவா மாறிடுன்னு சொன்னா லிக்விட் அஜிடேஷன் ஆகி லிக்விடா கன்வெர்ட் ஆயிடும். So this reverse soul gel transformation is referred to திக்ஸோட்ரோபி. திக்ஸோட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜெல் பார்ட்டிகல் என்னவா மாறுது, ஜெலட்டின் என்னவா மாறிச்சு, ஜெல்லா மாறிச்சு. அந்த ஜெல் என்னவா மாறுது, லிக்விடா அஜிடேட் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு எப்படி கூழ்ம துகள்கள் சாலிடா மாறிச்சோ அந்த மாதிரி ஜெல் என்னவா மாறுது, லிக்விடா அஜிடேட் மாறுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் திக்ஸோட்ரோபி. ஓகேங்களா? அடுத்து which colloid has highest stability?
ஆர் டைஸ்டபிலிட்டி? லியோபிலிக், நீர் விரும்பும் கூழ்மம். சைஸ் ரேஞ்ச் இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 1000 இருந்து 1 to 1000 நானோமீட்டர். நிறைய புக்ல 500 நானோமீட்டரோட நிறுத்திருக்காங்க. நிறைய புக்ல 1 to 2 × 10⁻⁻7 நானோமீட்டர். அது மீன்ஸ் 1 × 200 நானோமீட்டர். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது 200 வரைக்கும் இருந்தாலும் கரெக்டாக தான், 500 இருந்தாலும் கரெக்டாக தான், 1000 இருந்தாலும் கரெக்டாக அப் டு 1000 நானோமீட்டர். Which purification method is used? Membrane plus electric field. Electric field கொடுத்து membrane, நாம semi permeable membrane யூஸ் பண்ணி electric field கொடுத்தோம். semi permeable membrane யூஸ் பண்ணா அதுக்கு பேரு dialysis. நம்ம electric field கொடுத்தா electrodialysis. அவ்வளவுதான். Product colloid, product against யாருக்கு against அந்த product colloid யூஸ் ஆகும்? coagulation against வீல் கட்டியாதலுக்கு against அந்த product colloid வந்து ப்ரொடக்ட் பண்ணும். அதாவது பாதுகாக்கும் கூழ்மமானது யாரை எதற்காக பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க? coagulation ஆகாம தடுக்கிறது பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. The best example of oil in water emulsion. Oil, water, milk. Oil in water, நிறைய வாட்டர், கொஞ்சமா ஆயில், அது மில்க். நிறைய ஆயில், அதுல கொஞ்சமா வாட்டர் இருந்துச்சுன்னு சொன்னா அது பட்டர். ரெண்டுக்கு வித்தியாசம் தான். சரிங்களா? பட்டரும் மில்க்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த டாபிக். ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 50 கொஸ்டினுக்கான அந்த டெஸ்ட்டுக்கான 50 கொஸ்டினுக்கான விளக்கங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நாளைக்கு இல்லை, திங்கட்கிழமை வந்து எலக்ட்ரோ செகண்ட் யூனிட், அதாவது இந்த டாபிக்ல செகண்ட் பார்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். அதை அடுத்த வாரத்தில் முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் டெஸ்ட் முடிச்சுடுவேன். சரிங்களா? டவுட் ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார். ஓகே, டெஸ்ட் இருந்தா கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே 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 சார். ஓகே, நாளைக்கு இல்லை, திங்கட்கிழமை பார்ப்போம். திங்கட்கிழமை ஈவினிங் 6:30 ஆஸ் யூஷுவல் கிளாஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஓகே, தேங்க்யூ.